ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மக்களே, வீடியோ ஸ்டார்டிங்லேயே இவன் எங்கேயோ போயிட்டுருக்காளே, இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு யோசிச்சுருக்கீங்களா? இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நான் வந்து நிஸ்வா சூக்குன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். ஓரளவுக்கு மஸ்கட்டில் ஸ்டே பண்ணியிருக்க எல்லாருக்குமே, எல்லா இந்தியன்ஸுக்குமே இந்த பிளேஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்ட்டிகுலர் பிளேஸோட வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய சேனல்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் மஸ்கட்டில் ஸ்டே பண்ணி விலாகிங் பண்ணிகிட்ருக்காங்களோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த பிளேஸை வந்து ஷூட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தியே, நானும் இப்போ அதான் பண்ண போகிறேன். எனக்கு ட்ராவல் டைம் மட்டுமே 1/2 அன் ஹவர் கிட்டே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸ் கிட்டே வந்துட்டோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து நிஸ்வா சூக். ஆக்சுவலாக நிஸ்வா சூக்குன்றது ஒரு மார்க்கெட் பிளேஸு. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நிஸ்வா ஃபோர்ட்டோட பக்கத்தில் தான் இருக்குது. நார்மலாக நம்ம ஊரில் வந்து முன்னாடி வந்து ஒரு அரண்மனை இருக்குன்னு வைங்க. அதுக்கு அந்த அரண்மனைக்கு முன்னாடி வெளியே வந்து கடை வீதிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இது. சுற்றி பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட் தான். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து நான் குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து அதை ஜாயின் பண்ணி தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இங்கே நேட்டிவ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக க்ரௌடடாக தான் இருக்குது. எப்போவுமே ஆட்கள் இருக்க பிளேஸாக இருக்கனால அவங்களோட ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஒரே ரீசனுக்காக நான் குட்டி குட்டி கிளிப்ஸாக தான் எடுத்திருப்பேன். இங்கே அதிகமாக வந்து கைவினை பொருட்கள் தான் இருக்குது. முக்கியமாக க்ளேயில் பண்ண மெட்டீரியல்ஸ், பாட்டு. ஆக்சுவலாக அதில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டில் ஹோல்ஸ் இருக்கும். எதுக்குன்னா அவங்க லைட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக. அது வந்து நைட்டு பார்க்க செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் நைட்டு பார்க்க செம்மையாக இருக்கும். ஏன்னா இந்த பார்ட்ஸில் எல்லாமே லைட் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக நிஸ்வா ஃபோர்ட்டு. நான் ஃபோர்ட்டுக்குள்ளே ஆக்சுவலாக போகலை, ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் தான் நின்று வீடியோ எடுத்திருக்கேன். ஐ திங்க் உள்ளே போகிறதுக்கு 5 ரியால்ஸ் என்னமோ ஃபீ வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம காசுக்கு வந்து 1200 ஏதோ வரும். ஸோ நான் உள்ளே போகலை. இதுதான் ஆக்சுவலாக நிஸ்வா ஃபோர்ட்டு. நிஸ்வா ஃபோர்ட்டோட பக்கத்துலேயே தான் நிஸ்வா சூக் இருக்குது. ஆக்சுவலாக ஒரே கேம்பஸ்குள்ளே இருந்த மாதிரி, ஒரே வளாகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்ல, க்ளேயில் பண்ண மக்ஸு, பாட்ஸு, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், மெட்டல் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி, டேரக்கோட்டா ஐட்டம்ஸ், புக்ஸ், பேக்ஸ், அப்படி நிறைய திங்ஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கவே ஆக்சுவலாக அழகாக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து பர்டிகுலராக யாருக்கு யூஸ் ஆகும்னா, இந்த கைவினை பொருட்களையே தேடி தேடி டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சி வாங்கி வீட்டில் வந்து அலங்காரத்துக்கு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பக்காவாக சூட்டான பிளேஸ் இது. அவ்வளோத்துக்கு வெரைட்டியான திங்ஸஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னால் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியல. நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கனாலும் தெரியும், நேட்டிவ் பீப்புள் அங்கே இங்கேமா இருக்காங்க கார்ஸ்னுக்கு. ஸோ நான் வந்து 2 விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட ஃபேஸ் ரிவீலாக இருக்கக்கூடாது, ப்ளஸ் கார் நம்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து அதனாலே வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணுறனாலே என்னால் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவை காமிக்க முடியல. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போயிட்டுருக்க ஏரியா வந்து இந்த சூக்கோட சென்டர் பிளேஸ், ஓகேவா? இது வந்து நாங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போய்ட்டுருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் தான். ஸ்வீட்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து அல்வா, முக்கியமாக அல்வாங்க. இங்கே வந்து ஃபேமஸே வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் அல்வா தான். நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் அல்வாஸ் வச்சுருப்பாங்க. பிஸ்தா, அப்புறம் வந்து கேசர் பாதாம், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பழைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸஸ் இருக்குது. அண்ட் சேல் பண்ணுறதுக்காக ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸஸ்மே வச்சுருக்காங்க. எல்லாமே யூனிக்காகவே இருக்குது. வாங்க நம்ம மேலே போவோம். மேலே போக போக ஒவ்வொரு திங்ஸாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். நிறுத்தி நிதானமாக எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது இல்லை. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், மக்கள் போயிட்டுருக்காங்க. நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ வந்து குட்டி குட்டியாக நான் கிளிப்ஸ் காமிக்கிறேன். எடுத்த உடனே என்ட்ரன்ஸில் இருந்துச்சுங்க ஈவில் ஐக்கான ஐட்டம். எனக்கு வந்து இந்த ஈவில் ஐட்டம்லாம் ஹோப் இல்லை. பட் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்தீங்கன்னா இந்த ஈவில் ஐக்கான காரில் போடுற ஹேங்கிங்ஸு, வீட்டில் போட்டதுக்கு அழகுக்கு போட்டதுக்கு ஹேங்கிங்ஸ், அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா செம்பில், பித்தளை, செம்பு, இந்த மாதிரி பழைய உலோகங்களில் வந்து முன்னாடி யூஸ் பண்ண உலோகங்களில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. டீ ஊற்றி கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்து அழகாக, எப்படி சொல்லாது, அழகு ஜக்கு வந்து ரொம்ப நெக்கு சைடு வந்து நீட்டமாக, கீழே பாட்டம் மட்டும் கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது போக ஜுவல்லரி பாக்ஸஸ் நிறைய இருக்குது. உடன் ஜுவல்லரி பாக்ஸஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதை பாருங்களேன், நம்ம ஊரில் 5 பெட்டிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. பட் இது இவங்க வந்து டேபிளில் வந்து நட்ஸ் போட்டு அழகுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், வுட்டில் எவ்வளோ அழகாக கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க.
அது பார்க்க அழகாக இருக்குது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. இது என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் சங்கில் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் இது அழகாக கார்வ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பார்க்க வந்து அது அந்த சொரக்காவோட அந்த வெளியே இருக்க ஷெல் மாதிரி இருக்குது. பட் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அது என்னென்னு பக்காவாக எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் விசாக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போகிறீங்களா, விசிட் பண்ணிட்டு போகும்போது அவங்க கசின்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். வீட்டில் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள் வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த பிளேட்ஸாக இருக்கட்டும், டேரக்கோட்டாவாக இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக அங்கே இருக்குது. நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு பக்காவான பிளேஸ். கிஃப்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு. இதை பார்த்தீங்களா, ஒரு மாம் அண்ட் டாட்டருக்கு இது கிஃப்ட் பண்ணலாம். இதில் பாருங்களேன், குட்டி குட்டியாக வந்து அனிமல்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அனிமல்ஸ், பிளேட்ஸு, அப்புறம் வந்து குட்டியாக ஃப்ளவர் ஜார்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ப்ளெயினாக வெறும் க்ளே மட்டும் வச்சு பண்ணாமல் செராமிக்ஸ் யூஸ் பண்ணி, கலர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு ஏற்கனவே விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பிடிச்சிச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் உடுக்க யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சிமிலராக தான் இருக்குது. ஆனால் ஷேப் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இதை பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. நம்ம வீட்டிலலாம் ஷோகேஸ்லலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அழகான திங்ஸஸ் ஆக்சுவலாக அது. வாலில் தொங்க விடுறதுக்கும் சரி, டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரோட நிறைய வுட்டில் திங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாருங்களேன், இது பார்க்க டீ கப் மாதிரி இருக்கா? இது ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருக்குது. இதில் எப்படி வந்து ஒரு டீயாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லைனா சுலைமானியாக இருந்தாலும் சரி, சுலைமான்னா இங்கே பிளாக் டீ ஓகேவா, அதுவாக இருந்தாலும் சரி, எப்படி ஊற்றி எத்தனோண்டு கப்பில் குடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க அது அழகாக இருக்குது ஆக்சுவலாக. ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. வீட்டில் டெக்கரேஷன்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். டைனிங் டேபிளில் சென்ட்ரைஸ்டாக வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோத்துக்கு அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெசல்ஸாக தான் இருக்குது. கப்ஸு, டீ கப்பு, பிளேட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதை பாருங்களேன், வுட்டில் இந்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்க்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற வுட்டை யூஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. பட் அது பார்த்தாலே ஒரு எலகண்டான லுக்கில் இருக்குல்ல. அப்புறம் இதில் ஃபுல்லாகவே ஜுவல்லரி செட்ஸ். இந்த ஹால் ஃபுல்லாகவே செப்பரேட்டட் பார்ட்டிஷன் பிரித்து அதில் தான் திங்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கேமராஸ் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த செஸ் போர்ட் நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்னு தூக்கலான்னு போனேன். பட் ஆக்சுவலாக அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. நான் தான் தூக்க ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். பட் இதை பார்த்தீங்கன்னா எட்ஜை கார்வ் பண்ணி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம்ல, அது வேண்டான்ட்டு. அந்த மாதிரி போர்ட்ஸில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செஸ் போர்டு யூஸ் பண்ணி விளையாடினா கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலகண்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக லக்ஸுரியஸாக ஃபீல் ஆச்சு. இதை பாருங்களேன், 2 எண்ட்லேயும் 2 சோல்ஜர்ஸ்க்கான ஆர்மர்ஸ். நம்ம ஸ்லாங்கில் சொன்னால் ஸ்டீல் மண்டேன்ஸ்ன்னு சொல்லலாம். 2 சேர்ந்து 2 பேர் நிற்கானுங்க. இந்த செக்ஷன் தாண்டியாச்சுன்னா ஃபுல்லாகவே லைட்ஸ் இருந்துச்சுங்க. லைட்ஸு என்ன சொல்ல, நம்ம வீட்டில் வந்து நார்மலாக ஹேங்கிங் லைட்ஸ் போடுவோம்ல சென்டர் ஆஃப் த ஹாலுக்கு, நம்ம லிவிங் ரூம் ஏரியாவில், அந்த மாதிரி போடுறதுக்கு இங்கே நிறையவே லைட்ஸ் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு எல்லாமே சிமிலர் லைட்ஸாக தான் இருந்துச்சு. அந்த கிளாஸ் லைட் தான் ஆக்சுவலாக. இது வந்து கிளாஸ் லைட். அந்த லைட்லேயே வந்து குட்டி குட்டி பீஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து வித்தியாசமான கலர் ஷீட் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க அந்த லைட்ஸை. ஆக்சுவலாக இதை பார்க்குறீங்களா, இது மாதிரி தான் முன்னாடி வந்து இங்கே வீடுகள் எல்லாமே இருந்துச்சான். காலங்கள் மாற மாற வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ எல்லாருமே வந்து காங்கிரீட் ஹவுசஸ்க்கு மாறியாச்சு. அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு தாஜ்மஹால் கூட இங்கே இருக்குங்க. இங்கே இருக்க முக்கால்வாசி திங்ஸுமே வந்து சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்காங்க. ஆன்டிக் திங்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சூட்டபிளான ஏரியா வந்து வாங்குறதுக்கு. இந்த டோரை பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியுதுல்ல ஆன்டிக் பீஸுன்னு. இங்கே நிறைய பெயிண்டிங்ஸுமே இருந்துச்சு. இதை பாருங்களேன், முன்னாடி மாவு வந்து பொடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, கையால் சுற்றி சுற்றி யூஸ் பண்ணுவாங்க. சென்டரில் வந்து அரிசி போட்டு சுற்றி சுற்றி பொடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி ஆன்டிக் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பெயிண்டிங் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. நான் வந்து விக்கிபீடியாவில் செக் பண்ணப்போ இந்த நிஸ்ஃபா ஜூக்கும் வந்து ஒமானோட பழைய மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திகளில் ஒன்றா இருந்திருக்கு.
இந்த சூக் வந்து பழைய பாரம்பரிய கைவினைப் பொருட்களும், வெள்ளி நகைகள், மண்பாண்டங்கள், ஈச்சம்பழங்கள்லாம் பேரிச்சம்பழங்கள் தான் ஈச்சம்பழங்கள்னு சொல்கிறாங்க. இந்த நிஸ்வா நகரம் வந்து 6ஆம் மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளில் ஓமனோட தலைநகரமாக இருந்திருக்கு. இந்த நிஸ்வா சூக் வந்து பல நூற்றாண்டுகளாக ஓமானில் இருக்க கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வாழ்வில் வந்து முக்கிய பங்காக ஒரு பாரம்பரிய வணிக மையமாக வந்து இருந்து வந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த மாடர்ன் டைம் பீரியட்லேயுமே வந்து இங்கே வந்து பாரம்பரிய வெள்ளி நகைகள், தொப்பி, கைவினைப் பொருட்கள், அப்புறம் வந்து இறைச்சி, காய்கறின்னு பல விஷயங்களை விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. கரண்டாக இந்த நிஸ்வா சூக் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. இதில் ஒரு சைடு வந்து சந்தையாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காய்கறி, இறைச்சி அந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி வந்து மார்னிங் டைம் தான் இந்த மாதிரி காய்கறி, இறைச்சிகள் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம், அதாவது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க இந்த பகுதி வந்து கம்ப்ளீட்டாகவே ஹேண்ட்கிராஃப்ட் திங்ஸு, லைட்ஸு, பார்ட்ஸு, அப்புறம் ஜுவல்ஸ், வெள்ளி பொருட்கள், இந்த மாதிரி கைவினை பொருட்களை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிஸ்வாங்கிற ஏரியாவோட மெயின் அட்ராக்ஷனே இந்த நிஸ்வா சூக்கும் நிஸ்வா ஃபோர்ட்டும் தான். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லேம்ப்ஸ் அண்ட் லைட்ஸ் இருக்குது. எல்லாமே ட்ரெடிஷ்னலான லைட்ஸு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மண்ணாலான பிளேட்ஸ் இருக்கும்ல, அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. வால் ஹேங்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். வுட்டில் ஜுவல்லரி பாக்ஸ், கேமல், விதவிதமாக அனிமல்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து லக்ஸுரியஸான வீட்டுக்கு வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்குது. ஒவ்வொன்றுமே லுக்கே வந்து லக்ஸுரியஸாக தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எஜிப்ஷியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி திங்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ ஆக்சுவலாக குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி பிரமிடு, அப்புறம் வந்து அவங்க கிங் அண்ட் குயின்ஸ் இருப்பாங்கள்ல, அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது. நல்ல டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான். கம்ப்ளீட்டாகவே க்ளே வெசல்ஸ் தான். எல்லாமே யூனிக்காக இருக்குது. பெயிண்டிங்ஸ் குட்டி குட்டியாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்களேன், மாட்டு வண்டியிலேருந்து எல்லாமே ஒட்டகம், எல்லாமே செம்பு, அலுமினியம், பித்தளை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாதீனில் ஒரு மந்திர விளக்கு வரும் தெரியுமா, தேய்ச்சா ஜீனி வரும், அது மாதிரி கூட ஒரு வெசல் இருக்குது. இங்கே இருக்க டீ பாட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது. மேலே பாருங்களேன், எலஃபெண்ட்டு, அப்புறம் வந்து வுட்டில் போட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அகெயின் ஈவில் ஐ மெட்டீரியல்ஸ். இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஈவில் ஐக்கான அந்த ப்ளூ கலரில் இருக்குமே, அந்த ஹேங்கிங் வந்து இருக்குது. இதை பாருங்களேன், கம்ப்ளீட்டாகவே ஓல்டு ட்ரெடிஷ்னல் வெசல். பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழசான ஒரு வெசல்ன்ட்டு. அகெயின் ஈவில் ஐ. நிறைய ஓல்டு ஆக்சசரிஸ் வச்சுருக்காங்க. பாதிக்கு மேலே சேலுக்கு தான் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் கார்பெட்ஸ். இங்கே எங்கே பார்த்தாலுமே கார்பெட்ஸ் இருக்கும். எல்லாருமே கார்பெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளோர் மேட்ஸு. நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதுதான் மார்க்கெட். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே மார்க்கெட் தான். இதில் டிஃப்ரெண்ட்டான பேங்கிள்ஸ், செயின், கடா வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே பார்க்க வந்து சில்வரில் பண்ண ஆன்டிக் பீசஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஈவில் ஐக்கு பண்ணியிருக்காங்க ரிங்ஸ் குட்டி குட்டியாக. நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போதில்லை. ஏன்னா எனக்கு இதில் சுத்தமாகவே நம்பிக்கை கிடையாது. பட் மொத்தமாக சொல்லணும்னா இங்கே இருக்க எல்லா ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸுமே வந்து யூனிக்காக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து அவங்க அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோத்துக்கு வந்து எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன, அல்வா தான். இங்கே ஸ்பெஷலே அல்வா தான். அது வாங்காமல் வீட்டுக்கு போனால் அப்படி. ஸோ அல்வா கடைக்கு வந்துட்டோம் வாங்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வால்நட்டில், கேசர் பாதாமில், பிஸ்தாச்சியோ ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் அல்வா வச்சுருக்காங்க. ஸோ நானுமே வந்து ஒரு குட்டி பேக் அல்வா வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் கூட இங்கே இருக்குது. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், சோன் பப்படி, இந்த மாதிரி ஸ்வீட்ஸுமே இங்கே இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் வந்து சூக்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே கார்ஸ் நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது ஈவினிங் டைம். மார்னிங் டைம் வந்தால் நம்ம அனிமல்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறது பார்க்கலாம். பெட் அனிமல்ஸும் சரி, ஆடு மாடுகளும் சரி, மார்னிங் டைமில் தான் சேல் பண்ணுவாங்க. இங்கே ரொம்ப ஹீட் ஆனால நான் வந்து ஈவினிங் டைம் தான் வந்தேன். கடைசியாக நிஸ்வாஸுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ப்ரொஃபஷ்னல் கேமரா வச்சோ இல்லை ட்ரைபேட் வச்சோ அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. எல்லாமே வந்து என்னோடய மொபைல் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம்.
ஈவன் தோ நம்ம தமிழ் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.